ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஓகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இன்றைய நாள் எல்லாருக்கும் எப்படி போயிருக்கு? நல்லபடியாக போயிருக்கும். சில பேருக்கு ரொம்ப மோசமாக போயிருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஈஸியாக எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் ரொம்பவே சந்தோஷமாக அமையும். பார்த்தீங்கன்னா, இது வந்து வெள்ளங்கிரியோட பகுதி 2. ஸோ வெள்ளங்கிரி போயிருந்தேன். அதோட விலாக் வீடியோ வந்து பார்ட் 2 தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா, இது வெள்ளங்கிரி வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா நான் வந்து போன மந்த் வந்து நான் போயிருந்தேன். விலாக் எடுக்கிறதுக்கு வெள்ளங்கிரிக்கு ட்ரிப்பு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணலை. நம்ம சேனல் ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு 1 வீக் தான் ஆகும். இப்போ தான் ஓப்பன் பண்ணது. ஸோ நான் வீடியோ வந்து அப்போவே முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். நம்ம சேனல் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறோம். சேனல் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணணுன்றதுக்காகவே வீடியோ எடுத்து வச்சது. இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் 2024. இப்போ தான் நான் வந்து முதல் தடவை வந்து வெள்ளங்கிரிக்கு போயிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. வீடியோ பார்த்துருக்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராச்சும் இதுக்கு முன்னாடி வெள்ளங்கிரி போயிருந்தீங்கன்னா, அப்படி இல்லைனா இந்த வருஷம் போயிருந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் போகும்போது கண்டிப்பாக இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணி போகலாம். அதுவும் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் வந்து லாஸ்ட்டு மலை. எப்படியோ ஒரு வழியாக வந்து 6 மலைகள் தாண்டி 7வது மலைக்கிட்ட வந்தாச்சு. உடம்புலையும் பார்த்தா ரொம்ப கஷ்டம். எப்படியும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே, இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 7வது மலை ஏறுறதுக்கு முன்னாடி இருக்கும். இது வந்து ஒரு நீரோடை. மலையிலேருந்து வர தண்ணி இந்த வழியாக தான் வந்துட்டுருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அங்கே தண்ணிக்குள்ளே வந்து ஒரு சிவன் சிலை இருக்குது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அத்தனை மலை 6 மலை ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக வரும். அப்படியே கடவுளை மனசில் நினச்சிட்டு இங்கே தண்ணிக்குள்ளே இருக்கிற சிவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு குளியல் போட்டு ஃப்ரெஷ்ஷாக அவரை மனசில் நினச்சிட்டு நெத்தியில் ஒரு பட்டையை போட்டுட்டு எல்லாருமே அடுத்த மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு நல்ல இடமா இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கடைசி மலை. நாம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்ததுக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம மனசில் இருக்க கஷ்டம் எல்லாமே போயிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா கடவுளை நம்ம பார்க்க போகிறோம் நேராக. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு முதல் வருஷமாக இது வந்து ரகு அவர்கள், இந்த பயணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா எப்படி இருக்குன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி பிடிச்சிருக்கு. சிவன் நினச்சாதான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இப்போ உண்மையாக நடக்குது. அவன் நினச்சா மட்டும்தான் பார்க்க முடியுது எங்களால். ரகு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக சிவன் மனசு வச்சா மட்டும்தான் நடந்து வர முடியும் இவ்வளோ தூரம். இன்னொன்று, எவனும் இதுக்கப்புறம் எந்த காலத்துலையும் நான் கை முனி நடக்க மாட்டேன்னு வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. அவன் நினச்சா யாரை வேணால் கை முனை விட்டுருவான். எங்களையே அது சின்னவனோ பெரியவனோ எல்லாருக்கும் ஒன்று தான். அவ்வளோதான். இந்த உச்சியில் தெரியுறல, அங்கே தான் சிவன் இருக்கிறார். இன்னொரு 1/2 மணி நேரம் சிவனை கண்ணால் பார்க்கலாம். நாங்கள் வரணும்னு நினச்சிருக்கான் போல, கூட்டிகிட்டு வந்துட்டாரு. மணி 4. கிலோ ஆரஞ்சு 100 ரூபாய்க்கு அதை வாங்கினோம்னா
நிக்காதீங்க ஐயா, சுவாமி தரிசனம் பண்ணீங்க வாங்க. நீங்க நின்னீங்கன்னா எல்லாம் நிப்பாங்க வாங்க ஐயா, வாங்க வாங்க. வாங்க அப்படியே நிக்காதீங்கன்னா வாங்க, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. செல்ஃபி எடுக்காதீங்க. யாருங்க செல்ஃபி எடுக்கிறத? தனி ஃபீலா தானே இருக்கு. இது ஒரு தனி இதா. ஆமாம், கரெக்டாக 4:30. கரெக்டாக 4:30. மேலே அருகில் தெரியணும் அந்த இது ரொம்பலாம் இறங்க முடியாது சாமி. ஓகே, சிவனை பார்த்தாச்சு. இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். திரும்ப இறங்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ இதாக ஏறி வந்தது, கால் தொடலாம் பயங்கரமாக நடுங்குது. இறங்குறது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் இறங்கணும். ரகுபா ரொம்ப கால் நடுங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்து வா. இவ்வளோ தூரம் 7 மலை நடந்து வந்தது கூட சிவனை பார்த்ததும் கஷ்டமாகவே தெரியல. அவர் பார்த்துட்டு நெத்தியில் ஒரு பட்டை போட்டாங்க பாருங்கள். சும்மா எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபீலிங், தனி ஃபீலிங். 7 மலை ஏறி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தது எல்லாமே ஒரே செகண்டில் வலி எல்லாமே காணாம போயிடுச்சு. ஹாய் ஃபேமிலிஸ், ஒரு வழியாக நம்ம வந்து 7 மலையும் ஏறி வந்துட்டு சிவனை வந்து பார்த்தாச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 மலை ஏறி வந்த கஷ்டமும் சரி கொஞ்சம் கூட தெரியல. உங்களுக்கு கண்டிப்பாக அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி
வெள்ளங்கிரி மலை ஏறினவங்க எல்லாருக்குமே. அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி கடவுளை பார்த்தாச்சு. ஸோ மனசில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு, உடம்புல இருக்கிற வலியும் போயிடுச்சு. ஸோ அது போல் பார்த்திங்கன்னா நமக்கும் ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணுனாலும் சரி, இல்லை லைஃப்பில் ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ் பண்ணனாலும் சரி, எதுவுமே வந்து கஷ்டப்படாமல் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு அதுக்கு உண்மையாக உழைச்சி கண்டிப்பாக உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமாலுமே சாதிக்க முடியும், நினச்சதை செய்ய முடியும் கண்டிப்பாக. இப்போ திரும்பி பார்த்தாச்சு சாமி. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. காலையில் 8 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு மேலே நடந்து வர்றதுக்கு. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துட்டு தான் வந்தோம். ஸோ நீங்களும் மலை ஏறத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்க, ஓகேவா? முக்கியமாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக போட்டுக்கோங்க. அதிகமாக திங்ஸ் எடுத்துகிட்டு வராதிங்க, மோஸ்ட்லி வெயிட்டான திங்ஸு. ஏன்னா உங்களுக்கு நடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவினிங் டைமில் நடக்க பார்த்துக்கோங்க. முடியலாம் அங்கங்கே படுத்து தூங்கிட்டு பொறுமையாகவே வரலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. கடவுள் கண்டிப்பாக நமக்காக வெயிட் பண்ணுவார். ஸோ பார்த்துட்டு இப்போ தான் திரும்பி கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இப்போ கீழே போகிறதுக்கு எப்படியும் கீழே போகிறதுக்கும் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு மேலே வந்தது கூட அந்தளவுக்கு கஷ்டமாக தெரியல. இப்போ திரும்பி கீழே நடக்கும்போது தான் தொடலாம் கொஞ்சம் நடுங்கிற மாரி இருக்குது. ஏன்னா கீழே ரொம்ப இதாக இருக்குது, க்ரிப் இல்லாமல் அப்படியே காலை வச்சாலே சிறுன்னு போகிற மாரி. ஸோ நான் கீழே போயிட்டு வீடியோ போடுறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு மலை இப்போ தான் இறங்கியிருக்கேன், இன்னும் இறங்கி முடிக்கலை. போக போக நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஓகே, எப்படியோ 7 மலையும் ஏறி சிவனை பார்த்துட்டு கீழே திரும்பி இறங்கி வந்தாச்சு. இப்போ கரெக்டாக 9:30 ஆகுது. இப்போ தான் இறங்கணும். கீழே அடிவாரத்தில் தான் இருக்கோம். சாப்பாடு அன்னதானம் போடுறாங்க, இதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்ணும். பாருங்கள், நைட் நேரத்தில் எவ்வளோ பேர் ஏறுறாங்க பாருங்கள். குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் எல்லாம் ஒரு 5th படிக்கிறது 4th படிக்கிறது சொன்னால் அந்தமாரி குட்டி குட்டி பசங்க எல்லாமே இப்போ நைட் நேரத்தில் ஏறிட்டு இருக்காங்க எல்லாருமே. முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் ஏறாதீங்க, ரொம்ப டேஞ்சரு. லைட்டு இருந்தாலுமே ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸோ சேஃப்டி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம்.
இந்த வரேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கோம். ஸோ மழைலாம் ஏறி வந்தாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்காக ரிட்டன் விழுப்புரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் பஸ் வரல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:52 ஆகுது, 12 ஆக போகுது. இன்னும் யாரும் சாப்பிடலை. ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிருக்கான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக. ஸோ வந்ததும் கிளம்ப வேண்டியதான், பஸ் வந்துச்சுன்னா சாப்பிட்டு. செம்ம டயர்டாக இருக்குங்க, ரொம்ப தூக்கம் வருது. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு இன்னைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏன்னா வீடியோவும் எடுக்க முடியல, மோஸ்ட்லி வீடியோ கம்மியாக தான் ஷூட் பண்ண முடிஞ்சுது. நானும் நிறையா பிளான் பண்ணிகிட்டு வந்தேன். பட் ஆனால் மேலே ஏறும்போது ரொம்ப டயர்டாகிடுச்சு. நீங்களும் ஏதோ பிளான் பண்ணி வருவீங்க, பட் மலை ஏற ஒரு மலையை ஏறும்போது எப்படா 7வது மலை வரும் தான் உங்களுக்கு அந்த மைண்ட் தாட் மட்டும்தான் இருக்கும் மைண்டில். ஆனால் சிவனை நல்லத சாமி பார்த்தாச்சு நல்லாவே, அது ஒரு சந்தோஷம். அவ்வளோதான், இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான் பஸ் வந்ததுன்னா. ஓகே, பாய்.